ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிறது சியோட பேசிக்ஸை பார்க்க போகிறோம். சி ஓப்பன் ஆயிடுச்சு. பார்க்க போகிறது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளோட்னா ஒரு 20.555 பாயிண்ட்டுக்கு மேலே நிறைய நம்பர் போச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஃப்ளோட் வந்து ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப். இதில் வந்து 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இருக்குது. டபுள் ஃப்ளோட்டிங் பாயிண்ட், ஃப்ளோட், இந்த மாதிரி 2 டைப் இருக்குது. ஃப்ளோட்னு வந்து 4 பைட் எடுத்துக்கும் மெமரி, 4 கெப்பாசிட்டி மெமரி எடுத்துக்கும் சியில். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து எப்படி பண்ண போகிறோம் பார்க்கலாம். இன்க்ளூடு stdio.h void main இதெல்லாம் சியோட பேசிக்ஸ் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோட்னு அடிக்கணும். நம்ம போன இதில் நம்ம இன்டிஜர்னு அடித்தோம், இந்த இதில் நம்ம ஃப்ளோட்னு அடிக்கணும். ஃப்ளோட் போட்டுட்டோம். அப்புறம் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். இப்போ நான் ஒரு ஏபிசி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணேன், பார்த்துக்கோங்க. a, b. அப்புறம் நம்ம இதோட டோட்டல் வேணும், அப்போ டோட்டல் போட்டுக்குவோம். டோட்டல் செமிகோலன் முடியும் போது எண்ட்ஸில் செமிகோலன் போடணும். இப்போ அந்த வேரியபிளுக்கு வேல்யூ கொடுக்கணும். உதாரணமாக a ஈக்குவல் டு, அதாவது ஃப்ளோட்னால நம்மளுக்கு பாயிண்ட்டு மேலே கொடுக்கணும். இப்போ 45 பாயிண்ட்டு ஒரு 4 நம்பரை கொடுத்துக்கலாம், செமிகோலன். அதுக்கு அடுத்து பின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. இப்போ ஈக்குவல் டு, அப்புறம் அது ஒரு 56 பாயிண்ட் ஒரு 4 நம்பர் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்புறம் டோட்டல் வேணும். டோட்டல் ஈக்குவல் டு, இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னால நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 ஃப்ளோட்டிங்கை கூட்டணுமா பெருக்கணுமா, அதாவது அடிஷ்னல் சப்ஸ்ட்ராக்ஷன் மல்டிப்ளைஸ். நான் வந்து இதை வச்சு சப்ஸ்ட்ராக்ஷன் அடிஷ்னல் பண்ண போகிறேன். இப்போ ஏ ப்ளஸ்னு ஒரு ஆப்ரேட்டரை பயன்படுத்தி, அது பி, அப்புறம் எண்ட்ஸில் செமிகோலன். அதுக்கடுத்து இப்போ வந்து பிரிண்டப்னு ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தி, இப்போ ஏவோட பியோட மதிப்பையும் டோட்டல் எனக்கு வேணும். அதனால் நம்ம பிரிண்டப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். பிரிண்டப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பிரிண்டப் ப்ளஸ் டபுள் கொட்டேஷன் மஸ்ட்டு, அப்போ தான் ப்ரோக்ராம் ரன் ஆகும். அதில் ஏ ஈக்குவல் போடணும். பெர்சன்டேஜ் டி, இன்டிஜருக்கு நம்ம பெர்சன்டேஜ் எப்படி விடுவோம், நம்மளுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்டில் வேணுனால நம்ம இன்டிஜர் எஃப்னு போடுவோம். ஓகே, இன்டிஜர் எஃப் கொடுத்தா தான் ஃப்ளோட்டிங் பாயிண்டில் நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். இன்டிஜர் எப்போ முக்கியம், இன்டிஜர் இருந்தால் தான் ஃப்ளோட்டிங் பாயிண்டில் வேல்யூ கிடைக்கும். அதுக்கடுத்து ஸ்லாஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இல்லை 1/1 வரணும். ஒரே வார்த்தையில் வராமல் 1/1 வரணும். அதான் அதுக்கு தான் நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போ செமிகோலன் போடுறோம், அப்புறம் கமா, அப்புறம் ஏ கண்டிப்பாக போனால் அதோட வேல்யூ கொடுக்கணும். அதுக்கடுத்து மாடியும் பிரிண்டப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பி ஈக்குவல் டு போகணும். அது மாதிரி பி ஈக்குவல் டு பெர்சன்டேஜ் எஃப் போடணும். பெர்சன்டேஜ் எஃப் ஸ்லாஷ் என்னு கமா பி, செமிகோலன் கண்டிப்பாக போடணும், ஏன்னா அதான் இதோட ரூலு. அதுக்கடுத்து பிரிண்டப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதோட டோட்டல் எனக்கு வேணும். அப்போ ஈக்குவல் டு டோட்டல் ஈக்குவல் டு பெர்சன்டேஜ் எஃப் ஸ்லாஷ் என் டபுள் கொட்டேஷன் மட்டும் தான் கம்மா போடணும். டோட்டல் போட்டு க்ளோஸ் ப்ரைஸ் செமிகோலன் போட்டு ஹெச் போடணும். முடிக்கும் போது ஹெச் போடணும். போட்டு க்ளோஸ் ப்ரைஸ் கொடுத்தணும். இதுதான் ஃப்ளோட்டிங் பாயிண்டோட பேசிக்ஸு. இது ஃபைலில் போய் சேவஸ் கொடுத்து .c போடணும். சி ப்ரோக்ராமுக்கு எல்லாம் .c போடுவோம், C++க்கு .cppன்னு விடுவோம். ஓகே, கண்ட்ரோல் F9 ரன் பண்ணி கண்ட்ரோல் F9 கொடுத்து ரன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், வேல்யூ வந்திருக்கு. a, ஈக்குவல் டு 4.887600, p ஈக்குவல் டு 56.76499, டோட்டல் ஈக்குவல் டு 102 பாயிண்ட். இதுதான் ஃப்ளோட்டிங் பாயிண்டோட பேசிக்ஸு. வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி டெய்லி வீடியோ உங்கள் பேசிக்ஸ் அனுப்புகிறோம். அதான்